ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே டவுட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட்ஸ் பற்றி எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன டவுட்டாக இருக்கு. ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட்ஸ் வந்து இன்னைக்கு ஒரு நாள் தர்ஷன் பார்த்துட முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக வந்து ஒரே நாளில் தர்ஷன் பார்க்க முடியும். ஏன்னா வந்து இன்னைக்கு ஒரு 2 டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா தர்ஷன் டிக்கெட்ஸ் வந்து அன்னன்னைக்கான தர்ஷன் டிக்கெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கான தர்ஷன் டிக்கெட்ஸாக வந்து ஸ்லாட் வந்து போயிட்டு இருக்கு. இன்னைக்கு 11 அப்படின்னா இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 மணிலேருந்து 8 மணி வரையும் தர்ஷன் டிக்கெட்ஸ் வந்து ரன்னிங்கில் வந்து போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸ்ரீவாரிமேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரௌடு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நார்மல் க்ரௌடாக தான் இருக்குது. ஏன்னா வந்து கீழ்த்திருப்பதியில் போய் நீங்கள் டிக்கெட்ஸ் வாங்கின்னு டேரெக்டாக திருமலாவில் போய் தரிசனம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒன் டேல நீங்கள் வந்து தரிசனம் முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வந்துடலாம். இது வந்து இன்னைக்கான அப்டேட். ஓகேங்களா, நீங்கள் வந்து ஆன்லைனில் போய் இன்னைக்கு என்ன ஸ்லாட் போயிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் செக் பண்ணோம் அப்படின்னா திருமலா திருப்பதி வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா கீழே வந்து தர்ஷன் ஸ்லாட் போயிட்டுருக்கும். அதில் டேட்ஸு அந்த டிக்கெட்ஸு எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அதில் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் எந்த டைம் கிளம்புறீங்களோ அந்த டைமுக்கான செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து நம்ம வந்து இன்னைக்கு சொல்லிடுறோம், மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மறுநாள் வந்து நாளைக்கான டிக்கெட்ஸ் கொடுத்துனாங்கன்னா அதுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா, நீங்கள் கிளம்பும்போது அந்த தர்ஷன் டிக்கெட்ஸ் வந்து ஸ்லாட்டை வந்து செக் பண்ணிட்டு கிளம்புங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட்ஸ் பற்றி நம்ம சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட்ஸ் இல்லாமல் என்னால் வாங்க முடியல, நான் கொஞ்சம் லேட்டாக கிளம்பிட்டேன், அதனால் என்னால் முடியல, நான் டேரெக்டாக போய் க்யூவில் கலந்துக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கலந்துக்கிற மாதிரி தான் நீங்கள் ஃபேமிலியாக போய் கலந்துக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸாக போகிறீங்களா இல்லை பேச்சுலராக போகிறீங்க கண்டிப்பாக கலந்துங்க. ஏன்னா ஃபேமிலியாக போகிறீங்க அப்படின்னா க்ரௌடு வந்து எக்கச்சக்கமாக இருக்கிறதுனால டைமிங் வந்து ரொம்ப லேட் ஆகுது. ஏன்னா இப்போல்லாம் நார்மல் டேட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஆகுது. ஒரு சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் 13 மணி நேரம், ஒரு சில பேருக்கு 6 மணி நேரம் 5 மணி நேரம் அந்த மாதிரி கூட ஆகுது. ஒரு சில பேருக்கு அதிகமாகுது. அதுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா, ஃப்ரீ தர்ஷன் பொறுத்த வரையும் இந்த டைமிங்லாம் வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அக்கமடேஷன் பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். அக்கமடேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கேத்திருப்பதியில் வந்து ஒரு 2 டேஸ் வந்து அக்காமடேஷன் அவைலபிலிட்டி இருக்குது. மாதவரம் காம்ப்ளெக்ஸில் வந்து 800 ரூம் டபுள் ஏசி. ஓகேங்களா, இந்த ரூம் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. யாராவது புக்கிங் பண்ணுற மாதிரி தான் புக்கிங் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் தர்ஷன் டிக்கெட்ஸ் ஏதாவது அவைலபிலிட்டி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்க. ஆன்லைன் தர்ஷன் டிக்கெட்ஸ் பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு வந்து எதுவும் அவைலபிலிட்டி இல்லை. விஷுவல் ஷோவில் வந்து ஒரு 1 டே நான் பார்த்தேன். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது அவைலபிலிட்டி இருந்தால் அப்படின்னா கண்டிப்பாக வந்து புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் வந்து தர்ஷன் டிக்கெட்ஸ் வந்து நான் ஆஃப்லைன் தர்ஷன் டிக்கெட்ஸ் வாங்கிட்டேன், டேரெக்ட் போனால் எனக்கு என்ன ஆஃப்லைன் ரூம்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்க. கண்டிப்பாக வந்து கிடைக்கும். நீங்கள் ஆஃப்லைன் ரூம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் மார்னிங் டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா மதியான டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.